என்ன காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க? யாரா உங்களை போக சொன்னது? யாரா உங்களை போக சொன்னது? போச்சு, எல்லாமே போச்சு. எது நடக்க கூடாது எது நடக்க கூடாதுன்னு நான் பயந்தனோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? படுப்பாவீங்களா? நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எந்த பிரச்சனை இருந்தாலும் நடுராத்திரி பார்க்காம கதவை தட்டி சொல்லுவீங்களே. ராத்திரி அத்தனை பேரும் புறப்பட்டு போனப்ப ஏன் என்கிட்ட வந்து சொல்லல? நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்களே கத்துக்கழிய கையில கொடுத்து அனுப்பியிருப்பீங்க. ஏஎஸ்பி சார், எனக்கு தெரியாம என்னென்னமோ நடந்து போச்சு. எல்லாம் தெரிஞ்சுதான் கலெக்டர் வந்திருக்காரு. நீங்க முதல்ல உட்காருங்க ப்ளீஸ். கொஞ்சம் நிதானமா இருங்க. அங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு தான் வந்திருக்கோம். எனக்கு உடனே அவங்கள பார்க்கணும். பார்க்கலாம், ஒரு 4 நாள் போகட்டும். இல்ல, நான் பார்த்தே ஆகணும். உங்க மனசு எனக்கு புரியுது, ஆனா இப்ப வேண்டாம். அவங்க எல்லாம் என்ன நிலைமையில இருக்காங்களோ. நிறைய சேதம்தான். ஒரு வீடு 2 வீடுனா உடனே அழைச்சிருக்கலாம். அந்த ஊரே ஒன்றும் இல்லாமல் போச்சு. கொஞ்சம் பேர் செத்துட்டாங்க, நிறைய பேருக்கு காயம். நான் இப்போ என்ன செய்யணும் சார்? இப்போ நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். சிஎம் என்கிட்ட பேசியிருக்காரு. மேற்கொண்டு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் உங்களுக்கும் ஊருக்கும் பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்காரு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ராசு, என்னப்பா யாராரோ வர்றாங்க, எனக்கு பயமா இருக்குப்பா. நீ கொஞ்சம் சும்மா இருக்க. அவர் நம்ம ஒரு எம்எல்ஏ. வாங்க உட்காருங்க. சார், இவங்கெல்லாம் பத்திரிகைக்காரங்க. உங்களை பார்க்கணும் சொன்னாங்க. அதான் காலையில் சிஎம் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. கலெக்டர் சார் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் எதையும் உங்ககிட்ட மறைச்சு பேசல. என்ன நடந்ததுங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க அதை பத்திரிகையில் போட்டீங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகுமே தவிர கொஞ்சம் கூட குறையாது. நாங்க இதை எழுதலனா இந்த விஷயம் வெளியே தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல. ஊரு கலவரம் நாட்டு கலவரம் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லி தான் கூட்டு வந்திருக்கேன். உங்களை ஒரு போட்டோ கூட எடுக்க மாட்டாங்க, போதுங்களா? எங்களுக்கும் பத்திரிக்கை தர்மம் இருக்கு சார். நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றி சார். ஆனா இந்த போலீஸ் மட்டும் இங்க இருக்க வேணாம். அது சிஎமோட உத்தரவு. சிஎம் மட்டும் நானே பேசுறேன். இனிமே எதுவும் நடக்காதுன்னு நான் உத்தரவாதம் தரேன் சார். ப்ளீஸ். ஓகே ஓகே. எவன்டா உங்களை போக சொன்னது? சுந்தரபுரத்துல என்ன கட்டி வச்சடிச்சுட்டா அந்த ஊரை போய் அழைச்சிட்டு வாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? ராத்திரி 12 மணிக்கு அவன் காலில் விழுந்து தெரியாம தப்புன்னு அழுதான். ஒண்ணும் நடக்காது, தைரியமா பொண்ணு அனுப்பி வச்சேன். அவனுக்கு நான் இப்ப என்ன சொல்லுவேன்? அவங்களும் உங்களை மாதிரி தானே. அங்க எத்தனை குடும்பம் என்னென்ன பாடுபடுது. நெத்தில என்னடா? நீ போனியா? போய் நானும் 4 பேரை கட்டையால அடிச்சு லட்சம் 3 நில விடல. உனக்கெல்லாம் எதுக்குடா இந்த ரத்த வரி? நீ எல்லாம் எப்படி உருப்பட போற? ஒன்னெல்லாம் நம்பி தாண்டா இந்த நாடே இருக்கு. ஐயா, அவன் உங்களை என்ன வேற பண்ணிருக்கான்? வரத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்கான். இதை கேட்டு எங்களை சும்மா இருக்க சொல்றீங்களா? உங்க மேல உசிரியே வச்சிருக்கீங்க. வேணாம், என் மேல உசிர வைக்க வேணாம். ரத்த வரி பிடிச்ச இந்த பாசம் எனக்கு வேணாம். இனி நீங்களா இருந்துச்சு மோக, நான் இருந்துட்டு போறேன். உங்களுக்காக நான் இனி வாழ போறது இல்ல. எனக்காக நீங்க எதையும் பண்ண வேணாம். போதும் சாமி, போதும். உங்க உறவே வேணாம் எனக்கு. பாதிக்கப்பட்ட அந்த ஊருக்காரங்க அத்தனை பேரும் வந்து என் வீட்டை கல்லு கல்லா பிரிச்சு என்ன துண்டு துண்டா வெட்டினாலும் சரி, என் குடும்பத்தை அழிச்சாலும் சரி, யாரும் எனக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரக்கூடாது, வரவே கூடாது. மீறி வந்த
முன்னால போ சொல்லிட்டு பின்னால கூத்திட்டல. இல்ல, எல்லாமே எனக்கு தெரியாம நடந்து போச்சு. போய் போய் உனக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்காது. நான் உன் கால விழுந்தப்ப நீ மட்டும் தான் அடிபட்டிருந்த. ஆனா இப்ப அங்க எல்லாம் போச்சு, ஒண்ணு இல்ல. ரத்தாவது ஓடுது, ரத்தாவது கேள்விப்பட்டிருக்கியா? வா வா, அது ஏன் ஊர்ல ஓடிட்டு இருக்கு, வந்து பாரு. உன் ஒருத்தர் நடிச்சதுக்கு என் ஊரையே காவு ஆயிட்டல்ல. நல்லது பண்ணி செத்து போனவங்களுக்கு செலவைக்க யோசிக்கிற இந்த காலத்துல அநியாயம் அக்குறும்பு பண்ணிட்டு உயிரோடு இருக்கிறவனுக்கு அவன்டா செலவச்சா? ஒத்துரா போடா. வாங்கடா வாங்க, வாங்கடா. நான் இல்லாத பையன் ஊர் எரிச்சிங்கல்ல, இப்ப வந்திருக்கேன். நான் உயிரோட திரும்பி போன்னு வரலடா, செத்து போன்னு தாண்டா வந்திருக்கேன். என் உயிர் போற போச்சுடா. எவடா வாடா வாடா. இல்லையா, அங்க பாருங்க ஐயா. இது என்ன தெரியுமா? உனக்கு தெரியாது, இப்ப பாரு பாரு. உன் அம்மா அப்பாவோட அஸ்தி நீ பார்த்திருக்கிய? என் அம்மா அப்பா அஸ்தி, என் ஊருக்கார அஸ்தி, என் மண்ணோட அஸ்தி. இனி ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாடா. உன் வம்சத்தை அழிப்பேன், உன் நிம்மதி எல்லாம் கெடுத்து கடைசியா தான் நான் உன்னை கொல்ல வேண்டாம். ஒத்துரா இல்ல. அன்னைக்கே சொன்ன எனக்கு சிலை வைக்காதீங்க வைக்காதீங்க. 1000 பேருக்கு பிடிச்சுன்னு வச்சுங்க, ஒருத்தனுக்கு பிடிக்கல, அவன் இறக்கிட்டான். இனி சில மேலே ஏறக்கூடாது.